இளைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நம்ம ஹைரேஞ்சு மேഖലயில் முந்தி ஸ்போர்ட்ஸு அப்படி நிறைய காரியங்கள் இருந்துச்சு. இப்போ யாருமே அது செய்கிறதில்ல. எல்லாமே தமிழ்நாடு அங்கே இங்கேன்னு போய் தான் பண்ணுறாங்க. என்னோட வார்டுக்கு ഇളയ തലമുറകളെ ശരിயான വഴികാട്ടി കൊണ്ടുപോകണം. കഴിഞ്ഞ 20 വർഷമായി ഈ 10ാം വാർഡ് LDFിൻ്റെ കോട്ടയാണ്. ഈ കോട്ട തിരിച്ചു പിടിക്കാൻ UDFിൻ്റെ ഒരു സ്ഥാനാർത്ഥി എത്തിയിട്ടുണ്ട്. വിഘ്നേഷ് അല്ലേ? വിവേക് എങ്ങനെയുണ്ട്? 20 வருடங்களாக இது LDFோட கோட்டை தான். ஏன்னா கூடுதல் விகசனம் இன்னும் நடக்கலை. நான் 2020 நான் மത്സരിத்தேன். சின்ன ஒரு ஓட்டில் தான் போச்சு. மறுபடியும் மக்களுக்கு வேண்டி மறுபடியும் நான் சீட்டு கேட்டு மறுபடியும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேண்டி நான் இங்கே வந்திருக்கேன். எல்லாரும் ஒரு சப்போர்ட் பண்ணணும். அதே போல் இனி வந்தாலும் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே எல்லா காரியம் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். UDF இதிலேருந்து எல்லாருமே நாங்கள் தயாராக இருக்கோம். அதே போல் டி குமார் இருக்கும்போது அவர் கட்டின அந்த ஸ்டெப்பும் வாட்டர் டேங்கும் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை எடுத்திருக்கு. அதே போல் இவங்க பண்ண ரோடு எல்லாமே போச்சு. திருப்பி UDF எல்லாருக்கும் விகசனம் பண்ணணுங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பி நாங்கள் வருவோம். அதுக்குள்ளே முழு முயற்சி மக்களும் கொடுக்கணும், நாங்களும் எடுப்போம். இந்த பிரச்சார பரிபாடியெல்லாம் எப்படி இருக்குது? நாங்கள் வீடு வீடாக போய்கிட்டு இருக்கோம். ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி பண்ணவும் செய்வோம். இனி டைம் இருக்குது. இனி நாங்கள் வேலையை செய்வோம். நீங்கள் ஓட்டு கேட்டு இறங்கியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுமாரி மாற்றம் வந்தாலும் அவங்களுக்கு கடைசி வரை நம்ம கூட நிற்போன்னு വാക്കുറുതി നമ്മൾ അங்கே കൊടുക്കുறோம். വിവേക് ഒരു ചെറുപ്പക്കാരനാണ് അല്ലേ? വിഘ്നേഷ് അല്ലേ? വിവേക് ചെറുപ്പക്കാരനാണ്. അപ്പോൾ ജയിച്ച് വന്നാൽ ഇപ്പോൾ എന്നാ ചെയ്യാനാണ് ഏറ്റവും കൂടുതൽ താല്പര്യപ്പെടുന്നത്? இளைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நம்ம ஹைரேஞ்சு மேഖലயில் முந்தி ஸ்போர்ட்ஸு அப்படி நிறைய காரியங்கள் இருந்துச்சு. இப்போ யாருமே அது செய்கிறதில்ல. எல்லாமே தமிழ்நாடு அங்கே இங்கேன்னு போய் தான் பண்ணுறாங்க. என்னோட வார்டுக்கு இளைய தலைமுறைகளை சரியான வழிகாட்டி கொண்டு போகணும். அவங்களுக்கு தகுந்த ஒரு கவுன்சிலிங் கொடுத்து என்னோட வார்டில் இனி ஒரு வக்கீல், ஒரு டாக்டரு, ஒரு இன்ஜினியரை நான் கொண்டு வருவேன். அது கண்டிப்பாக நடக்கவும் செய்யும். மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். நம்ம வார்டை நம்ம தலைகீழ மாற்ற முடியும். இல்லாட்டி இனி இப்படி போச்சுன்னா இனி 1940 இருந்த மாதிரி நம்ம மறுபடியும் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டுமே நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். வெற்றி பெறுவோம். மக்கள் கையில் தான் இருக்குது. என்னோட முழு உழைப்பையும் நான் கொடுத்துருக்கேன். இனி வருங்காலங்களில் மக்களுக்காக என் கால்கள் அவங்களுக்கு വേണ്ടി பயணிச்சுக்கிட்டே இருக்கும். ഏതായാലും LDFിൻ്റെ കോട്ട ഇത്തവണ UDF സ്ഥാനാർത്ഥി തിരിച്ചു പിടിക്കുമെന്ന ആത്മവിശ്വാസത്തിലാണ്. ഏതായാലും എല്ലാവിധ ആശംസകളും നേർന്നുകൊള്ളുന്നു. ക്യാമറമാൻ AP രാജയ്ക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.